நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ பேரரசுகள் இருந்தது. அதில் சோழ மன்னர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக, பெருமை மிக்கவர்களாக, போர்க்கலையில் சிறந்தவர்களாக, வீர மரணத்தை தழுவுகின்றவர்களாக வாழ்ந்த தமிழர்களின் பொற்காலத்தை பற்றி, அது தமிழர்களுடைய வாழ்வின் மறுமலர்ச்சி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சோழ மன்னர்களின் தலை நகரமாக இருந்த காவிரி பூம்பட்டினம் என்கின்ற சோழர்களின் தலைநகரை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம். சோழ மன்னர்களுக்குரிய தலைமை நகரங்களுள் ஒன்றாகவும், இந்த நாட்டு வாணிக வளர்ச்சிக்குரிய கடற்றுறை பட்டினமாகவும் விளங்கியது காவிரி பூம்பட்டினம் என்கின்ற பேரூர். இந்த ஊர் சோழ நாட்டினை தாயை போல் பேணி காக்கும் நன்னீர்மை வாய்ந்த காவிரி ஆறு கடலோடு கலக்கும் நிலப்பகுதியில் அமைந்தமையால் புகார் எனவும் காவிரி பூம்பட்டினம் எனவும் வழங்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சி புரிந்த கரிகால் வளவன், அவருடைய காலத்தில் இந்த நகரம் முழு பெருமையோடு வீறு பெற்று விளங்கியது. சுருக்கமாக சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் லண்டன் மாநகரம் எப்படி விளங்கியதோ அதைவிட 1000 மடங்கு சிறப்பாக பூம்புகார் நகரம் விளங்கியதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. பண்டை காலத்தில் சீரும் சிறப்பும் பெற்று விளங்கிய இந்நகரத்தின் பரப்பினையும் செல்வ வளத்தினையும் பிற சிறப்புகளையும் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய பண்டைய தமிழ் இலக்கியங்கள் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறது. கிபி முதல் நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த யவன ஆசிரியராகிய தாலமி என்பவர் எழுதிய வரலாற்று குறிப்பிலும், அந்த காலத்திலேயே மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியர் ஒருவரால் எழுதப்பட்ட பெரிப்ளூஸ் என்ற நூலிலும் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்புகளை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி புரிந்த கரிகால் வளவன் தனது நாட்டில் உணவுப் பொருளை நிறைய விளைவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தால் காவிரி ஆற்றிற்கு பெரிய கரையினை அமைத்தார். தனது நாடு வாணிப துறையிலும் வளம் பெறுதல் வேண்டும் என்ற பெரு வேட்கையால் காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் இயற்கை துறைமுகமாக உள்ள இந்த காவிரி பூம்பட்டினத்தை தான் அரசு நடத்தக்கூடிய தலைமை நகரங்களுள் ஒன்றாக அமைத்து கொண்டார். இவ்வேந்தர் பெருமான் இமயம் வரை படையெடுத்து சென்று பகைவர்களை வென்று இமயமலை முகட்டில் தன் அரசியல் அடையாளமாகிய புலி லட்சணையை பொறித்து திரும்பிய போது பகையும் நட்பும் இல்லாத அயலானாகிய வச்சிர நாட்டு மன்னன் தன்பால் உள்ள முத்து பந்தரை கப்பமாக கொடுத்தான். பகை மேற்கொண்டு வாட்போரில் எதிர்த்த மகத நாட்டு மன்னன் தோல்வியுற்று தன்னிடம் இருந்த அழகிய பட்டி மண்டபத்தை திரையாக கொடுத்தான். முன்னமே நட்பு பூண்ட அவந்தி வேந்தன் தன்னிடம் உள்ள தோரண வாயிலை ஓப்புடன் கொடுத்தான். பொன்னினாலும் மணிகளாலும் நுட்பமான வேலைப்பாடுகள் அமைக்கப்பட்ட முத்து பந்தர், பட்டி மண்டபம், தோரண வாயில் ஆகிய இம்மூன்றையும் பெற்று வந்த கரிகால் வளவன் இவற்றை காவிரி பூம்பட்டினத்தில் நிலை பெற வைத்தான். இவற்றை காவிரி பூம்பட்டினத்தில் வைத்து காத்தான் என சிலப்பதிகாரம் கூறுகிறது. இருநில மருங்கில் பொருநரை பெறா அச்செருவெங் காதலின் திருமா வளவன் இமையவர் உறையுஞ் சிமைய பிடர்தலை கொடுவரி ஒற்றி கொள்கையிற் பெயர்வோர்க்கு மானீர் வேலி வச்சிர நன்னாட்டு கோணீரை கொடுத்த கொற்ற பந்தரும் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபமும் அவந்தி வேந்தன் உவந்தனன் கொடுத்த நிவந்தோங்கு மரபில் தோரண வாயிலும் பொன்னினும் மணியினும் புனைந்தன வாயினும்
நுண்மடை கம்மியர் காணா மரபின துயர் நீங்கி சிறப்பினவர் தொல்லோர் உதவிக்கு மயன் விதித்து கொடுத்த மரபின இவைதாம் ஒருங்குடன் புணர்ந்தாங் உயர்ந்தோர் ஏத்தும் அரும்பெறல் மரபின் மணி மண்டபம் என இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அற்புதமாக எடுத்து கூறியிருக்கிறார். வேந்தர் பெருமான் ஆகிய கரியால் வளவனது உளையா ஊக்கம் வீரருள் வீரனாகிய அம்மன்னன் குமரி முதல் இமயம் வரை படையெடுத்து சென்று பெற்ற வெற்றி திறம் அவ்வரசனால் அணிபெற அமைக்கப்பட்ட காவிரி பூம்பட்டினமாகிய இந்நகரத்தின் செல்வ பெருக்கம் தொழிற்சிறப்பு மக்களது வாழ்க்கை முறை ஆகிய நலங்களை பாராட்டு முறையில் கடியலூர் உரித்தனங்கண்ணனார் என்ற புலவர் பெருமான் பட்டினம்பாலை என்னும் அழகிய பாடலை பாடி கரியால் பெருவளவன் பேரவையில் அரங்கேற்றினார். தேனினும் இனிய செந்தமிழ் பாட்டாகிய அதன் சுவை நலத்தில் திளைத்த சோழ மன்னன் தான் இமயத்தில் புலி இலச்சினை பொறித்து மீண்ட காலத்து மகத நாட்டு மன்னன்பால் திரையாக பெற்று வந்த பட்டி மண்டபத்துடன் 16,100,000 பொன்னையும் கடியலூர் உரித்தனங்கண்ணனாருக்கு பரிசிலாக தந்து பாராட்டினான் என்பது வரலாறு. இந்த செய்தியை கவி சக்கரவர்த்தி ஆகிய ஜெயங்கொண்டார் தத்து நீர் வரால் குருமி வென்றதும் தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10,6,100,000 பெற பண்டு பட்டின பாலை கொண்டதும் என்று கலிங்கத்து பரணியில் குறிப்பிட்டிருக்கிறார். புலவர் பெருமானாகிய ஒட்டக்கூத்தர் அன்று கவிக்கு வியந்து நயந்து தரும் பரிசிற் கொருபோர் ஆழியில் வந்து தராதலம் நின்று உகாரில் அனைத்துலகும் சென்று கவிக்கு மகதத்து தூண் வைரத்தினு முத்தினு மெய் செய்தோர் பொற்றிரு மண்டபம் நல்கிய செயகுல நாயகமே நாவலனே கிடையா நவமணி மண்டபம் நின் பாவலனே கவர பண்டு பணித்தவனே என்று குலோத்துங்கன் பிள்ளை தமிழில் உளமுந்து பாராட்டியுள்ளார். சிதையாத 16 கால் மண்டபம் ஒன்று காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தது. காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்து உரித்திரங்கண்ணனார் பாடிய பட்டின பாலை என்ற நூல் அரங்கேறிய சிறப்புடையதும் அப்பாடலின் பரிசிலாக உரித்திரங்கண்ணனார்க்கே உரிமை செய்யப்பட்டதும் ஆகிய 16 கால் மண்டபம் உரித்திரங்கண்ணனாரது புலமை திறத்தையும் அப்புலவர் பெருமானை ஆதரித்து போற்றிய கரியால் வளவனது கொடை திறத்தையும் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டும். அறிவு சின்னமாக காவிரி பூம்பட்டினத்தில் நெடுங்காலம் நிலை பெற்றிருந்தது. கிபி 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த முதல் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்து சோழர்களுக்கு உரிய அரண்மனை முதலியவற்றை தகர்த்து அழித்து வருபவன். இப்புகார் நகரத்தில் முன்பு கரிகால் வளவன் உரித்திரங்கண்ணனாருக்கு உரிய பரிசலாக விட்ட 16 கால் மண்டபத்தை மட்டும் இடிக்காமல் விட்டு சென்றான் என்பது வரலாற்று செய்தி. வெறியார் தளவ தொடை செய்ய மாறன் வெகுண்டதொன்றும் அறியாத செம்பியன் காவிரி நாட்டில் லரமையத்து பறியாத தூணில்லை கண்ணன் செய் பட்டின பாலை கன்று நெறியால் விடுந்தூன் 16 மேயங்கு நின்றனவே என அம்மன்னன் காலத்தில் திரு வெள்ளரையில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு பாடலால் இவை விளங்குகிறது. இந்த அளவிற்கு பெருமை மிக்க நகரமாக காவிரி பூம்பட்டினம் இருந்தது. காவிரி பூம்பட்டினத்தை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். அதை இன்னொரு அத்தியாயத்தில் பதிவு செய்வோம் என கூறிக்கொண்டு எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன்.